உலகம் உங்கள் கையில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள உலகம் உங்கள் கையில் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழாவினை தொடர்ந்து மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் 19 கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயின்று வரும் மொத்தம் 6107 மாணவர்களுக்கு ரூபாய் 13.22 கோடி மதிப்பீட்டிலான விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் விழாவினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள உலகம் உங்கள் கையில் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழாவினை தொடர்ந்து மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி அவர்கள் தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்கள் முன்னிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயின்று வரும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு சிந்தனையுடன் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடும் பொருட்டு கடந்த 4.5 ஆண்டுகளில் சொன்னதை செய்யும் முதலமைச்சராக திகழ்ந்து வருவது மட்டுமன்றி சொல்லாத பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிவித்து பொதுமக்களை பயன்பெற செய்து வருகின்றார்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கல்வியை பொறுத்தே அமைகின்றது. அதனை கருத்தில் கொண்டும் குறிப்பாக எதிர்கால இந்தியாவை வழிநடத்தக்கூடிய சக்தியாக விளங்கி வரும் மாணாக்கர்களின் எதிர்கால நிலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகம் திகழ்ந்து வருகின்றது. அதில் பள்ளி கல்வித்துறைக்கென ரூபாய் 49,000 கோடி நிதியும் உயர்கல்வித்துறைக்கென ரூபாய் 9,000 கோடி என மொத்தம் ரூபாய் 58,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பள்ளி கல்வித்துறையிலும் மாணாக்கர்கள் எவ்வித சிரமமின்றி பயில்வதற்கு ஏதுவாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், விலையில்லா மிதிவண்டிகள், கற்றலுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெற்றோர்களின் நிலையிலிருந்து சிந்தித்து செயல்படுத்தி தலை சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியுள்ளார்கள். கல்வி வளர்ச்சி பெற்ற மாநிலம் அனைத்தும் வளமும் பெற்ற மாநிலமாக கருதப்படும் என்ற அடிப்படையில் அனைவரும் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிவித்து கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்தி வருகின்றார்கள். பள்ளி கல்வியை முடித்த அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் பொருட்டும் எவ்வித இடைநின்ற